அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். உங்களுடைய பெயர் எம் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறதா? அல்லது உங்க பேர்ல எம் என்ற எழுத்து அதிகமாக இருக்கா? நியூமராலஜில இந்த எம் என்ற எழுத்து இருந்தா என்ன மாரியான குணங்களும், சக்திகளும் வாழ்க்கையில் என்ன மாரியான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. நியூமராலஜியில் எம் என்ற எழுத்து பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஒரு பேர் ஒருவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்கிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டாக்குங்க. ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒவ்வொரு விதமான அதிர்வெண்களும் நவகிரகங்களில் ஒரு தெய்வத்தினுடைய அம்சமும் பெற்றிருக்கு அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. நியூமராலஜியின் படி ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி எம் என்ற எழுத்து உங்கள் பேரில் அதிகமான முறையில் வந்தாலோ அல்லது உங்களுடைய பேரின் முதல் எழுத்து எம் என்ற எழுத்தாக இருந்தாலோ அந்த பேரின் நியூமராலஜியின் படி அதனுடைய குணங்களும் பண்புகளும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நல்ல ஒரு தாக்கத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். நியூமராலஜியின் படி எம் என்ற எழுத்தை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பெயர் எம்மில் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த எம் என்ற எழுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு பேலன்சிங், அதாவது ரெண்டு பக்கமும் ஒரு தூண் போல் நடுவில் வி மாதிரி இருக்கும். ஸோ இது போல் இருக்கிறதால ஒரு பேலன்சிங் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய நியூமராலஜி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து ராகு குறிக்கும். ராகு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக இருந்தாலுமே பட் இது வந்து முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜியை குறிக்கிறது. எம் இது நம்ம உச்சரிக்கும் போதே 2 எழுத்து வர மாதிரி தான் உச்சரிப்போம். ஏஎம் அதான் எம். ஸோ வளர்ச்சி, விரிவாக்கம், லாங் டேர்ம். எம் என்ற எழுத்தில் பேர் உடையவர்கள் எப்பவுமே வந்து ஷார்ட் டேர்ம் எந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்க, குறுகிய காலத்தில் எந்த ஒரு பணியும் செய்ய மாட்டாங்க, ரொம்ப லாங் டைம் இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் செய்வாங்க. எம் அப்படின்ற எழுத்தில் உங்கள் பேர் ஆரம்பிக்குது அப்படின்னா ரொம்பவும் விசுவாசமானவர்கள், கடின உழைப்பாளிங்க, சோம்பேறியாக இருக்கவே மாட்டாங்க, தூங்கிட்டே இருக்க மாட்டாங்க, சோம்பலாக உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க, கடின உழைப்பாளி, தன் உழைப்பை முழுமையாக நம்பக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, தானம் தர்மம் இதிலெல்லாம் ரொம்பவும் நம்பிக்கையாக இருப்பாங்க, அதிகமான தானம் தர்மம் செய்வாங்க, அறிவாளியாக இருப்பாங்க. அறிவாளியாக மட்டும் இல்லைங்க, அறிவு சார்ந்த விஷயங்களை அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக்குவாங்க. அறிவுபூர்வமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க. ஒரு பட்டிமன்றமாக இருக்கலாம், ஒரு எக்ஸிபிஷனாக இருக்கலாம், இல்லை அறிவு சார்ந்த நபர்களோட அதிகமான நட்பு இருக்கும், ஒரு தொடர்பு இருக்கும். அறிவு சம்பந்தமான பொருட்கள் வீட்டில் இருக்கும். ஸோ அறிவு சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். தன்னை சார்ந்திருக்கும், தன்னை சூழ்ந்திருக்கும் எல்லாருமே அறிவு தொடர்பான விஷயங்கள் இருக்கக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ப்ராக்டிக்கல் மைண்டு, அதிகமாக ப்ராக்டிக்கல் மைண்டாக இருப்பாங்க. ஒரு விஷயம் சொன்னால் அப்படியே நம்ப மாட்டாங்க, அது நடக்குமா அப்படின்னு சிந்திச்சு செயல்படக்கூடிய வல்லமைங்களுக்கும் ப்ராக்டிக்கல் மைண்ட் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு விஷயத்தை இவங்க திட்டம் போடுறாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு யோசித்து எல்லாருக்கும் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு தான் இவங்க பிளான் பண்ணுவாங்க. நல்லா பக்காவாக பிளான் பண்ணுவாங்க. பிளானிங் ஸ்கில் இவங்களுக்கு அபாரமாக இருக்கும். எப்பவுமே வந்து புதிய சிந்தனைகள், இனோவேட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சொன்னதே சொல்லிக்கிட்டு செஞ்சதே செய்யாமல் இனோவேட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் தோல்வி அடைந்தாலுமே மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தில் முயற்சி செய்து அந்த செயலில் வெற்றியடையும் மனப்பான்பு இவர்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் தோல்வி வரும். ஆனால் இவர்களுக்கு தோல்வி வந்தால் விடாமுயற்சியால் மீண்டும் அந்த பணியில் வெற்றி அடைவார்கள். நெவர் கிவ் அப். ஸோ நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லலாம். பாரம்பரியம், கலாச்சாரம், பெரியவர்கள் காட்டிய வழியில் ரொம்பவும் விடாப்பிடியாக இருந்து அந்த விஷயத்தை கடைபிடிப்பாங்க. பழமையை என்றைக்கும் மறக்க மாட்டாங்க, அதை உதாசீனப்படுத்த மாட்டாங்க, அதுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் சரி, இல்லை இவங்க எந்த ஒரு நட்பை தொடர்ந்தாலும் சரி, அது ஒரு நீண்ட கால நட்பாகவும் நீண்ட கால தொழிலாகவும் இருக்கும். குறுகிய காலத்தில் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ண மாட்டாங்க, லாங் டேர்ம் ஜேர்னியாக தான் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகமாக உடையவர்கள் இவர்கள். ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒழுக்கமாக நேர்மையாக இருப்பாங்க. தன்னை யாராவது நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக இவங்க ரொம்ப உதவி செய்வாங்க. கோபம் எல்லாருக்கும் வரும். இவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லையும் ஒரு குறிப்பிட்ட விதியும் வச்சுருப்பாங்களே, அதை மீறும்போது இவங்களுக்கு அதிகமாக கோபம் வரும் அப்படின்றாங்க. முடிவெடுக்கும் திறன் மிகவும் சிறந்ததாக இருக்கும். அந்த முடிவு பார்த்திங்கன்னா எடுத்தங்கவுத்துன்னு எடுக்க மாட்டாங்க. நல்லா தீர்க்கமாக ஆராய்ந்து அலசி அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பாங்க. இதனால் இவங்க சீக்கிரத்தில் யாரையும் நம்பி ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டாங்க. ரொம்பவும் ரொமான்டிக்கான ஒரு பர்சன் அப்படின்றதால இவங்க அதிகமாக காதல் பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணம் இல்லை. பார்க்கனால ரொமான்டிக்காக இருப்பாங்க.
அதே சமயம் ஒருத்தர் காதலிக்கணும் அப்படின்னா நல்லா யோசித்து காதலிப்பாங்க. அப்படியே காதலித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய காதல் ரொம்ப வலிமையாக இருக்கும், ரொம்ப உண்மையான காதலாக இருக்கும். கலை, இயற்கை, இதுபோல் பல விஷயங்களை தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக்குவாங்க. தனக்கு பிடித்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக எந்த எல்லை வரைக்கும் போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அவங்கள மீட்டு எடுத்துக்கிட்டு வருவாங்க. கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு அதிகம் உண்டு. அதாவது முன்னோர்கள் காட்டிய வழியை நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதனாலே கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு அதிகம் உண்டு. லவ், ஃபேமிலின்னு வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்புணர்வுன்றாங்க இல்லையா, ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல இவங்க தான் யோசித்து இப்படி செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்லவும் அந்த விஷயத்தை செய்ய முன்வரத்தும் இவங்களாக தான் இருப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா என்ற பேரில் ஆரம்பித்தவங்க தான் எப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்கு தலைமை தாங்கும் பண்புவாகவும் அந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் இவர் தான் ஃபஸ்ட்டு முடிவெடுப்பார். தங்கிட்டு இருக்க மாட்டார். பணம் பிரச்சனை செலவாகுமே, ஐயோ நாம் போய் முன்னேறங்கிட்டா இன்னும் நிறைய வேலை செய்யணுமா அப்படிலாம் எதுவும் யோசிக்காமல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவருக்கு அதிகமாகவே இருக்கும். கீ பிளேயர். ஒரு பெரிய டீம், ஒரு பெரிய குடும்பம் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு தலைமைத்துவம் பண்பு கொண்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்களுக்கு இருக்கும். இவங்க நம்ம கூட இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம சமாளிச்சிடலாம், இவங்க இருந்தால் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு சோதனை வந்தாலும் அதை சாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ற ஒரு எழுத்துடையவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய பேலன்சிங் ஸ்கில் இவருக்கு நிறையவே இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இவங்க அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லாபமும் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். என்ற எழுத்துடையவர்கள் நீங்களாக இருந்தால் இந்த அளவுக்கு குணாதிசயங்களும் இந்த அளவுக்கு சிறப்பம்சங்களுக்கு உங்களுக்கு உண்டு. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேரில் என்ற எழுத்து எத்தனை முறை வருதுன்னு பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.